ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். இந்த புத்தாண்டு தினத்தில் முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் தரப்போகிறாரு, என்ன கேள்விகள் ஏதாவது மனதில் வச்சுருக்கீங்களா, ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை பதிவிடலாம். உங்களுக்கு இந்த புத்தாண்டு தினத்தில் இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ். வாவ், நான் கார்டு எடுக்கும் போதே இந்த கார்டு வந்தது. யூ ஆர் ரெடி, டோன்ட் ஸ்டாப். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. நீங்கள் அதுக்கு தகுதி உடையவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிராட்டிடியூட் பண்ணுங்கள் முருகருக்கு. அடுத்தது, சில பேருக்கு இந்த விஷயம் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த், இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை செய்து தரேன்னு சொல்கிறாரு. அதனால் ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். சில விஷயங்களுக்காக நீங்கள் அதாவது இதுக்கு முந்தின வருஷத்தில் நிறைய ட்ரை பண்ணி நிறைய உங்களோட ஹெல்த், மைண்டு எல்லாமே ஏதோ ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிருக்கு. சிச்சுவேஷன் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கீங்க. உங்கள் மைண்டு, உங்களோட அந்த சக்ராஸ் பார்த்திங்கன்னா க்ரௌன் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கும் டிவைனுக்கும் நடுவில் அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், ரெக்கவர் ஆகணும். உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. நீங்கள் கண்டிப்பாக மனம் அமைதியாகணும். மனம் ஒன்று சரியாக வேலை செய்யலைன்னா புத்தி இப்படி தான் எங்கேயாவது அலைபாஞ்சினே இருக்கும், எதுலேயே ஸ்டெபிளாக இருக்காது. ரெக்கவர் பண்ணுங்கள் அதை, ஓகேவா? கண்டிப்பாக இதை சரி பண்ணும்பொழுது நீங்கள் டிவைனோட கனெக்டிவாக இருந்து உங்களோட மெடிடேஷன்ஸ்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட தேர்ட் ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா இதெல்லாம் டிவைனோட பிரபஞ்சத்தோட அந்த இதில் இணைவில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள், முருகர் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க செல்லங்களே. சரியா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ஃபைனான்ஸு, ஜாப், கேரியர், ஹெல்த்து, என்ன வேணும் எல்லாம் இருக்குது பிரபஞ்சத்திட்ட. அப்பா கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் 2 கை வச்சில்ல, 12 கைகள் வச்சுருக்காரு, ஓகேவா? 12 கரங்களோடு அள்ளி கொடுக்காது. அவர் கொடுக்குறத உங்களால் வாங்கிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் தகுதி உடையராக, நீங்கள் உங்களை அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிளான பர்சனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் கொடுக்குறத உங்களால் வாங்கி வச்சுக்கிறதுக்கு உங்களால் முடியாது. அந்த அளவுக்கு தருவார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருதான், ஓகேவா? தேர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலை தான், இப்போ நிறைய பேர் என்ன தெரியும் பண்ணுறீங்க, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை தான் ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தானோ, இப்படியே தான் நான் கடந்து போகணுமா, கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்வியெல்லாம். ஏன்னா எனக்கு அந்த கார்டு பார்க்கும்போதே வருது எனக்கு, அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற விஷயத்தை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது. இப்போ இருக்கிறது காணல் நீர். இதுதான் நிதர்சனமான ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட பாஸ்டோட ரெக்கார்டு. பாஸ்ட்டில் நீங்கள் விதைச்சிட்டு வந்தது இப்போ நீங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான் எனக்கு நிதர்சனமாக இப்படியே இருந்துருமா என் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பெட்டர் சேஞ்சஸை நான் தருவேன், தலைவிதியை நான் மாற்றுவேன். ஆனால் நீ என்கிட்ட சரண்டர் ஆகணும். அதுதான் அவர் கேட்குற விஷயம். ஒன்றை நீ பக்குவப்படுத்திக்கோ. உன் மனசில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வச்சுட்டு இருந்தேன்னா, எதிர்க்க முருகர் நின்னா கூட உங்களுக்கு கணக்கு தெரியாது. இங்கே டிவைன் பாத் சேனலில் அங்கே ஹேமாவா முருகர் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு. இங்கே ஹேமான்றது நான் அப்படி ஹேமா சொல்லிகிட்ருக்கேன், அப்படி இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். இங்கே ஏமான்ற ரோலே அவர் தான். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அதாவது நான் ஒரு மண் மாதிரி இருந்தேன். என்ன அழகான ஒரு பாத்திரமாக வடிவமைச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்து ஹேமாவாக பேச வச்சுட்டுருக்கிறாரு. ஹேமாவா சுமதியாக அவர் தான் ரோல் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேவா? ஹேமாவும் அவரே, சுமதியும் அவரே. இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க நீங்களும் அவருக்குள்ளே தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அறியாமையில் இருக்கீங்க.
அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதுதான் முருகருக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தட்ஸ் இட். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷனை மறந்துட்டுருக்கீங்க. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கீங்க. கவன சிதறல் இருக்குது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சில விஷயங்களை நீங்கள் நெகட்டிவாக தாட் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அதுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசல்யூஷன் நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகள் வந்து நீங்கள் உங்களோட இந்த க்ரௌன் சக்ரா அதுவும் டிவைனோட அந்த எனர்ஜியும் அது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அதுக்கு சரியான தீர்வை முடிவை எடுப்பீங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அந்த கார்டு வழியாக எனக்கு அப்படியே சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி முடிவு உங்களுக்கு தெரியுதா, அந்த ரெசல்யூஷன் இது மூலமா உங்களுக்கு சில பலன்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, வித்தின் ஃபியூ வீக்ஸில் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஓகே, ஆமாம் பாருங்கள் பட்டாசு வெடிக்கிறாங்க. செல்லங்கள் கொஞ்சம் மன்னிக்கணும். பாஸ்டில் நடந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் மன்னிக்கணும். ஃபர்கிவ்னஸ் பண்ண மாட்டேறீங்க. கோபத்தை அப்படியே ஹார்ட் சக்ராவில் வச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது செல்லங்களே. ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணுங்கள். இதை நீங்கள் சரி பண்ணும் பொழுது எப்போ வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஆக்ஷன் எடுங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எதை விடணுமோ அதை விட்டுடுங்க. தேவையற்ற கோபதாபங்கள், ரிவெஞ்ச் எடுக்கிறது வேண்டாம். லெட் கோ அண்ட் லெட் காட். ஓகே, தேவையற்றதை விடுங்கள், இறைவனை சரணடையுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகேவா? இங்கே படைக்கப்பட்டது எல்லாமே உனக்காக தான் இருக்குது. எல்லாமே இங்கே பிரபஞ்சத்தில் இருக்குது. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ எடுக்க முடியும். ஆனால் நீ அதுக்கு தகுதி உடையவனம். அதுதான் அது சொல்ல வர்றார். அதை செஞ்சிங்கன்னா சக்ஸஸ். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும்ன்றார். முடிவுகளை நீங்கள் எடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகேவா? இவ்வளோ நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. அதுதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களை ஒரு சரியான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு பாத்திரத்தில் எனக்கு ஒரு தண்ணி, நீங்கள் வந்து உங்களுக்கு யாரோ உங்கள் வீட்டுக்கு வராங்க, தண்ணி குடிக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரு சரியான பாத்திரத்தில் கொடுத்தா தான் அவருக்கு எடுத்து தண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒரு பெரிய அண்டா இருக்குது, எங்கள் வீட்டில் அண்டா தான் இருக்குது சொல்லிட்டு அண்டாவில் ஊற்றி நீங்கள் கொடுக்க முடியுமா? அதில் அவர் வாங்கி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாதில்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில், அந்த பாத்திரமும் ஓட்டை உடசல் இல்லாமல் நீட்டாக தூய்மையாக இருந்தால் தான் அதில் தண்ணியை நீங்கள் அதில் ஃபில் பண்ணி வர்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை உங்களுக்கே தண்ணி தாகம் எடுக்கிறதுனாலும் நீங்கள் அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அதில் தண்ணி ஊற்றி குடிப்பீங்க. அது பியூர் தண்ணியாக இருந்தாலும் சரி, அது கூல்ட்ரிங்க்ஸை என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம். இன்கேஸ் அதில் டஸ்ட் இருந்ததுன்னா, அப்படியே தண்ணி நல்ல தண்ணி தான், அது டஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, அதிலே ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு குடிப்பீங்களா? இல்லை வர்றவங்களுக்கு அது மாதிரி கொடுப்பீங்களா? செய்ய மாட்டீங்கல்ல. அப்போது அந்த பாத்திரத்தை சரியாக நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் உங்களோட எண்ண ஓட்டங்கள், உங்கள் மனம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த இடத்துல இறைவன் இருக்கிறது உங்களால் உணர முடியாது. அந்த நல்ல தண்ணியை உங்களால் குடிக்க முடியாது. அது குட் வாட்டர், அது வந்து ஹீல் பண்ண ஸ்பிரிச்சுவல் வாட்டராக இருந்தாலும் அந்த புனித நீரை உங்களால் எடுத்து அதை இது பண்ணிக்க முடியாது. உள்ளே எடுத்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. அது டஸ்ட்டு, அது வந்து அழுக்கு தண்ணி. அதை நான் சொன்னேனே, எதிர்க்க முருகரே வந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும் போது யாரோ பைத்தியக்காரன் வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவீங்க. அப்படி தான் அந்த, ஏன்னா உங்களோட அந்த அறியாமை, உங்களோட அந்த இது வந்து எதிர்க்க இறைவன் இருக்கிறது உங்களுக்கு உணர முடியாது. அவர் எவ்வளவோ உங்களுக்கு வந்து சமிக்கை கொடுக்குறாரு, சைன் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. டிவைன் பாத் சேனல் மூலமாக எத்தனை மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். நான் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்லித்தரேன். ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள், அதை கற்றுக்கோங்க, இதை கற்றுக்கோங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், குண்டலினியை பாருங்கள், தேர்ட் ஐயை பாருங்கள், வாசி யோகம் பண்ணுங்கள். வேணாம், அதெல்லாம் அவங்களெல்லாம் பண்ணி அந்த அளவுக்குலாம் உங்களாலலாம் முடியவே முடியாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இறைவனை எப்படி நீங்கள் ப்ரே பண்ணிக்கணும், எப்படி உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கணும், எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க.
இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி வருது இல்லையா, அன்றைக்கி புக் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி பயனடையும்படி கேட்டுக்கிறேன். இதில் உங்களோட இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ், இது வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள், அப்புறம் உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், சக்தி நிலைகளில் இருக்க அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி அதை வந்து பவர் பண்ணும்பொழுது நீங்களே ஒரு டிவைன், உங்களுக்குள்ள இறைவனை நீங்கள் உணர முடியும். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, அந்த இறையாற்றல்லேருந்து தானே வந்தீங்க. அதையே மறந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த இறையாற்றல் தன்மையை நீங்கள் உணரணுன்னா சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணணும். சக்தி மையங்களில் எனர்ஜி வந்திருக்குன்றதை நீங்கள் உணரணும். நான் சொன்னேன்ல, வாட்டரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு டஸ்ட்டான தண்ணியில் டஸ்ட்டான பாத்திரத்தில் தண்ணியை கொட்டிட்டு குடிப்பீங்களா? அதை குடித்தாலும் அது உங்களுக்கு அவ்வளோதான், வாமிட் பண்ணுவீங்க. ஐயோ இவ்வளோ டஸ்ட் இருந்தது, இந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேன், எனக்கு என்ன ஆகுமோ தெரியல, அது ஒன்றும் ஆகலை கூட நீங்கள் எடுத்துடுவீங்க வாந்தி. புரியுதா? இந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பாத்திரத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, அந்த மெத்தடை தான் நான் சொல்லித்தருவேன். அதை செஞ்சுட்டு நீங்கள் தீட்சை வாங்கி அதெல்லாம் வந்து பிளாக்கேஜஸ்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவர் கொடுக்குற பிளெஸிங்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஷயம் சொல்கிறார் இந்த மெசேஜ்லேயே. ஆக்ஷன் எடுக்கணும், லெட் கோ பண்ணணும், ஃபர்கிவ்னஸ் பண்ணணும். அந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களோட அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சில மாதங்கள் சொன்னார், ஒரு சிலருக்கு ஒரு சில வாரத்தில் சொன்னார். சரியா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டார் இப்போது. ஓகே செல்லங்களே, சரி. இந்த ரீடிங் வந்து எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இதெல்லாம் பொருந்திருக்குன்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.